வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அதிமுக, திமுக, விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள், இவர்களை பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். நேஷனல் செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் இருக்குது. குறிப்பிட்ட செய்தி, சோனியா காந்தி அவர்களுடைய பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சு, கவனிக்கத்தக்கக்கூடிய பேச்சு. 14 கோடி இந்தியர்கள்னு அவங்க பேசின பேச்சுக்கு பிஜேபி பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஆய்வுகளின் அடிப்படையில் பார்த்தாலும் பிஜேபி இதற்கு பதில் சொல்வது கடினம். பிஜேபி ஒரு தவறு பண்ணிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணவீக்கம் அப்படிங்கிறது 87.98 காசு வந்திருக்குது. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 வருஷத்தில் இது வரைக்கும் நடந்ததில்லை நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைவுக்கு சரியாக இருந்தால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பணவீக்கம். இன்னொரு பக்கம் பொருளாதாரம் எங்கேயோ போயிடுச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்களும், மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே போச்சுன்னு நமக்கு தெரில. இன்னொரு பக்கம் இடி இயக்குனர் நேரில் ஆஜராகணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதித்துறை ஒரு பக்கம் இடி இறக்கிட்டாங்க. இவங்க கொடுக்குற வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாமே போலியானது, அதில் மக்கள் பலன் பெறவில்லை அப்படின்னு ஒரு டேட்டா. இப்போ லேட்டஸ்ட்டாக டெல்லியில் ஒரு பெண் முதலமைச்சரை போடுறாங்க. பட்டியலின மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நிறையா அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பேசுகிறதுக்கு நல்லதாக இருக்குது. ஏற்கனவே இவங்க முர்மு அவர்களை ஜனாதிபதி ஆக்கிட்டு அவங்களை எந்த மாதிரி நிலைமையில் வச்சுருக்காங்கிறது நாடறியும். ஒரு அலங்கார பதவியில் ஒருத்தரை போட்டு உட்கார வேண்டியது, மற்றபடி இவங்க தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோனியா காந்தியுடைய இன்றைய பேச்சு, நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், அரசியலில் அதிகாரம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் ஒரு கட்சி அப்படிங்கிறது உயிர்ப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் மோடியை தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்தியாவில் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி நம்ம நினைக்கிறது, சமரசம் இல்லாத ஒரே கட்சினா காங்கிரஸ் தான். அதனால தான் காங்கிரஸ் கருத்தை வலுப்படுத்தணும்னு நம்ம சொன்னோம். காங்கிரஸ் வலுவாக இருப்பது நாட்டுக்கு நல்லது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி அவர்களுடைய அட்டூழியம், அதையும் தாண்டி என்னென்னா, நீங்கள் நினைக்கலாம் மோடி அவர்கள் எல்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், மைனாரிட்டி ஆட்சி நடக்குது. வக்பு வாரிய பில் கூட்டுக்குழுக்கு போய் என்ன நிலைமையில் இருக்குங்கிறது தெரியும். அது எவ்வளோ சண்டையானதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் இவங்க போராட்டம் பண்ணுறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் முழுமையாக மோடி அவரை கைப்பற்றவில்லை. ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பார்த்துட்ருக்காங்க, எப்போ இவரை வெளியே அனுப்பலான்னு பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஆள் கிடைக்கல, இவரை அனுப்புறதுக்கான வேலை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் நாயுடு எப்படி பண்ணுவாருங்கிறது நாயுடைய வரலாறை கேட்டால் தெரியும். நிதிஷ் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது வரலாறை கேட்டால் தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலும் பிஜேபிக்கு 7.5 தான். ஏன்னா பீகாரில் அவங்களுக்குன்னு ஒரு முகம் இல்லை, அதேமாதிரி மேற்கு வங்காளத்தில் அவங்களுக்குன்னு ஒரு முகம் இல்லை, தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோனியா காந்தியுடைய இன்னைய பேச்சு என்னங்க, நம்ம உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மோடியை பற்றி நிறைய பேசுகிறோம், கை விலங்க போட்டு நிறைய சொல்கிறோம். நம்ம இன்னொன்றுங்க, ஆளுநரை பற்றி பேசல. நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, ஏன் ஆளுநரை பற்றி பேசலைன்னா ஆளுநரில் என்ன நடந்துடும். நம்ம தொடர்ந்து சொன்னோம், ஆளுநரை அதிர விட்ட ஸ்டாலின், தெரித்து ஓடிய ஆளுநர் அப்படின்னு சும்மா தம்ப்ளின் போடலாம். ஏதாவது நடக்குமா? இன்றைக்கி ஆளுநருக்கு என்ன நடந்தது? ஒத்தி வச்சுருக்காங்க. என்ன கேட்டாங்க, ஆளுநர் அவர்களே நீங்கள் அம்பேத்கர் அவர்களுடைய சட்ட புத்தகத்திலே சொல்லியிருக்குது, கட்சி என்ன சொல்லுதோ, அதாவது அரசு என்ன சொல்லுதோ அதான் நீங்கள் கேட்கணும், உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. சொல்லிவிட்டு என்ன சொல்லணும், ஏங்க இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை பதவி விட்டு எடுக்கிறோம், இல்லை உங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம், ஏதோ ஒன்று சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாது. ஏன்னா ஆளுநருக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குது. இதனால தான் இந்த வீடியோவை நம்ம போட, ஏதாவது ஆக்கப்பூர்வமாக ஆனால் பரவாயில்ல, ஒன்றுமே நடக்காத போது எதுக்கு அதை பேசிக்கிட்டு. நம்ம அடுத்து சோனியா காந்தி விஷயத்துக்கு வருவோம். சோனியா காந்தி அவர்கள் இன்றைய பேச்சு, ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறவங்க பொலிட்டிக்கலாக சண்டை போடுறது வேறு, ஆனால் மக்களுக்கான விஷயங்களையும் நீங்கள் பேசணும். 14 கோடி இந்தியர்கள் இன்றைக்கி அந்த ஃபுட் அத்தாரிட்டி, அதாவது என்னென்னா உணவு பாதுகாப்பு, அந்த வளையத்துக்குள்ளே வரலை. அதற்கு காரணம் 2011 எடுக்கப்பட்ட சென்சஸை வச்சு தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நாங்கள் எடுத்த சென்சஸை வச்சு தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. 2021 நடத்தப்படணும், அது நடத்தப்படலை. ஏன் இன்னும் நடத்தப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. சோனியா காந்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துடலாம். ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது அதோடு சேர்த்து உங்கள் ஜாதி என்னன்னு எடுக்கிறது ஈஸி. 14 கோடி இந்தியர்கள் வறுமையில் இருக்கிறார்கள்னு சோனியா காந்தி சொல்கிறாங்க. இது உண்மையும் கூட. ஏன்னா உலக பொருளாதார அமைப்பு, ஒரு 4 நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, இந்தியாவில் பசியினுடைய குறியீட்டு எண் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை சொல்லுது. உடனே சுமித்தி இராணி, நான் 4 ஃப்ளைட்டு பிடிச்சி போய் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல இறங்குறேன், அப்போ என்னை யாராவது கேமராமேன் இல்லை ஒரு ரிப்போர்ட்டர் உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவேன். அதையெல்லாம் ஒரு குறியீடாக வெளிநாட்டு அமைப்பு பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஒரு அபத்தமான வாதம்னு நமக்கு புரியல. இன்றைக்கும்
ஒவ்வொரு எலெக்ஷன் தொடர்ந்து 3வது தேர்தலாக நம்ம மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 10 கோடி மக்களுக்கு வந்து இலவச ரேஷன் அரிசியை கொடுக்குறோன்ட்டு. ஆட்சிக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகுது, கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க கணக்கே பார்த்தா 80 கோடி இந்தியர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறோம் நாம் அப்படிங்கிற கேள்வி எழுது ஒன்று. இன்னொரு விஷயம், சோனியா காந்தி அவர்கள் சொன்னதை ஏன் நடைமுறைப்படுத்த முடியாது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, உங்களுக்கு கேஸ்ட் சென்செக்ஸ் எடுக்கிறதுல நிறையா சிக்கல் இருக்குது, ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலை? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாதானங்க தெரியும். இன்றைக்கி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 87.89 காசு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 87 ரூபா இருந்தது. 87 ரூபாவே அதிகம் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு நிறைய பேரை கேட்டிங்கன்னா டாலர்லாம் 87 ரூபாய்க்கு மேலே போகாதும்பாங்க. இப்போ அவங்களுக்கே அதிர்ச்சி, 87.98 காசா? வரலாறு காணாத காசாக இருக்கேப்பா. அப்போ இது எங்கே போய் முடிய போகுது? இந்த அளவுக்கு டேமேஜ் எப்படி வந்தது? ஏன்னா மோடி அவர்களுடைய பலவிதமான இந்த பட்ஜெட்லாம் போடுறாருல, அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு குளறுபடிகள். ஏன் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் இவங்க பட்ஜெட், இந்தியாவில் எவ்வளோ ஸ்டேட் இருக்குது, ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் பட்ஜெட் போட்டு அதுக்கு மட்டும் நிதியை கொடுத்தீங்கன்னா எப்படி பொருளாதாரம் பெருகும்? வாங்கும் சக்தி எப்படி அதிகமாக வாங்கும் சக்திக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஏற்கனவே இருந்த தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ சோனியா காந்தி அவர்கள் கேட்டதுக்கு ஸ்ட்ரைட்டான பதில் மோடிக்கிட்ட என்னக்குது? யாருமே பதில் சொல்ல முடியாது. நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தலைன்னா என்ன காரணம் சொல்லுங்கள்? கொரோனாவை சொல்லக்கூடாது, கொரோனாலாம் முடிஞ்சதில் மக்கள் சூப்பர் ஆகிட்டாங்க. இப்போ ஏன் நடத்தலை? மாநிலங்கள்லேருந்து நிதி வருது, அதுவும் ஒவ்வொரு வருடமும் இவங்க சொல்கிற புள்ளி விவரமே, இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டியோடைய தொகை அதிகமாக இருக்கும். உண்டா இல்லையா? ஜிஎஸ்டியில் ஏதாவது குறைவு இருக்கா? இன்னொன்று வந்து மினிஸ்டர் சொல்கிறாரு, இல்லை ஒருத்தர் நிதி பிஎஸ் கோயல் சொல்கிறார், நிதி வந்து அதிகமாக கொடுத்ததுனாலே ஒரு மாநிலம் வந்து அதிகமாக நிதியை கேட்கக்கூடாதுன்னு. கரெக்டு. நம்ம என்ன கேட்குறோம்? அப்போ பீகார் மட்டும் அதிகமாக பணம் கொடுக்குதா? சரி, பீகார் எல்லாம் அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு வைங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் பணம் கொடுக்கணும், அது என்ன பீகாருக்கு மட்டும் பணம் கொடுக்குறீங்க? இது எப்படி சரியாக ஒரு என்ன சரியாவாதம்னா, வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டம் ஆகாது தம்பிம்பாங்க. ஆனால் வலிமை உள்ளவன் வச்சவன் தான் சட்டமாகும். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி சென்ட்ரல் ஸ்டேட் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள், எல்லா இடத்துலையும் அவங்களே ஜெயிக்கிறாங்கும்போது என்னங்க இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுமால தான். அப்போ மக்கள் என்ன இருந்தாலும் மோடி வந்துடுவாருங்க. முதல்ல சொல்லிகிட்டு இருந்தோம், இவிஎம் இருந்தால் மோடி வந்துடுவாருங்க. அப்புறம் என்னென்னா காங்கிரஸ் சரியில்லைங்க. இப்போ என்னாச்சு? ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இல்லை ராகுலும் கெஜ்ரிவாலும் தப்பு பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் தப்பு பண்ணிடுச்சு, கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கணும். எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறது? காங்கிரஸ் எனக்கு புரியல. காங்கிரஸ் எங்கே விட்டு கொடுக்காமல் இருந்தது? போன எம்பி தேர்தலில் குருத்வாராவில் ஹரியானாவில் சீட்டை கொடுத்தாங்க, இவங்க தோற்று போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லை, இப்போ யார்? இந்த ஆம் ஆத்மி தான் காங்கிரஸ் விரட்டி விட்டுது. காங்கிரஸ் விரட்டி விடல, இது தெரியாமல் காங்கிரஸ் பெரியண்ணன் மனப்பான்மையோட நடந்திருந்தால் இத்தனை கட்சியில் இந்தியா கூட்டணி அமைச்சிருக்குமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எப்படி காங்கிரஸ் அவங்க குறை சொல்கிறாங்க நமக்கு ஒன்றும் புரியலையே. பாரத் ஜோடோ யாத்திரை போய் காங்கிரஸை வலிமைப்படுத்தியது யார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் இந்தளவுக்கு வந்ததுக்கு யார் காரணம்? ராகுல் காந்தி தானே காரணம். நடுவில் நீங்கள் எவ்வளோ பிச்சுட்டு போனீங்க, மம்தா பானர்ஜி எவ்வளோ கோளாறு பண்ணாங்க, உண்டா இல்லையா? இது எல்லாம் சமாளித்து தானே இந்தியா கூட்டணி வந்தது. அதாவது இந்த தடவை ராகுல் காந்தி பண்ணது இந்த எம்பி தேர்தலில் ரொம்ப தாராளம். நிதிஷ்குமாரை வழியில் போக வச்சது ராகுலா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதையெல்லாம் மறைச்சிட்டு அது இன்னமும் வந்து மோடிக்கு ஆதரவாகவும் ராகுல் காந்திக்கு எதிராகவும் ஒரு பெரிய சதி நேஷனல் மீடியாவில் நடந்துக்கிட்டே இருக்குது. ராகுல் காந்தியை பற்றி அவதூறான செய்திகளை பரப்புவதே வேடிக்கையாக போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோனியா காந்தியுடைய இந்த பதிவு இன்றைக்கி வரக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய அளவுக்கு பாடுபடுறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்? நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தலை? 14 கோடி பேர் வறுமையில் இருக்காங்கன்னு சோனியா காந்தி சொல்கிறது நீங்கள் பொய்யுங்களாம். வெளியில் இருக்கக்கூடிய WTOலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்களே, அதுக்கு உங்கள் பதில் என்ன? உடனே அவங்க பொய் சொல்கிறாங்க எப்படிங்க அது? நம்ம ஒன்றுமே புரியலையே. பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்கிறதுக்காக அவங்க அம்மாவை பார்க்க உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா பார்க்க விசா அப்ளை பண்ணுறாங்க, உங்களுக்கு விசாவே நீங்கள் கொடுக்கல. என்ன காரணம்? என்ன காழ்ப்புணர்ச்சி? இப்போ சோனியா காந்தி அவர்கள் கேட்டது இன்றைக்கி பெரும்பாலான ஊடகங்களில் ஏன் பேசப்படுதுன்னா எல்லாமே பிஜேபியுடைய மீடியா இருக்கும். பிஜேபியுடைய அதாவது டெல்லிக்கு பெண் தலைவரை போடுறாங்களாம், ஒரு பட்டியலின பெண்ணை போடலாமா என்று. இதுதான் செய்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஏஜி அறிக்கையை வைத்து டெல்லி முதல்வரை வளைக்க சதி. ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஜெயிலுக்கு போகிறோன்னு ஏற்கனவே நம்ம தான் சொல்லிட்டோமே. கெஜ்ரிவால் கட்சியை பிச்சு பிணறிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்ருவாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்காங்க, கெஜ்ரிவால் கட்சி என்ன பாடுபட போகுதுன்னு பாருங்கள். கடந்த காலங்களில் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? விரலுக்கேற்ற வீக்கம் வேணும்பாங்க. கெஜ்ரிவால் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு விட்டார்.
நீங்கள் உங்களுடைய கட்சியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன எல்லாம் தெரியணும். நீங்கள் காங்கிரஸோட ஒருபடி மேலே நம்ம பிரதமர் கேண்டிடேட்டுங்கிறார், அப்புறம் வேறு என்ன பேசுறது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிரதமர் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர் சொன்னார்ல, என்னுடைய உயரம் எனக்கு தெரியுங்கிறாள், அவ்வளோதான். இதை விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிச்சா இதான் கதி. நம்ம இவர் சந்திரசேகர ராவ் என்ன பண்ணார், ஒழுங்காக அந்த மாநிலத்தை முதல்வராக இருந்தார். தேவையில்லாமல் நான் பக்கத்து ஸ்டேட்லாம் பிடிக்க போகிறேன்ட்டு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போனார் தெரியுமா, மும்பையெல்லாம் போனார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் தோற்று வீட்டில் உட்காந்துருக்கார். இப்போ பாவம் அடிபட்டு வீட்டில் பெட்டில் இருக்கார். பாவமாகுது அவர் நினச்சா. இருக்கிறத ஒழுங்காக பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்டேட்டை ஆண்டுட்டுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து பிரதமர் ஆகணுன்னா என்னங்க கதி? எல்லோரும் தேவகவுடா மாதிரி, ஏகே குஜ்ரால் மாதிரி அந்த மாதிரி லக்கெல்லாம் இருக்குமா? அது ஒரு பீரியடு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அதாவதுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசியலில் எல்லாமே வேணும், அதிர்ஷ்டமும் வேணும். உங்களுக்கு நேரம் காலம் எல்லாம் கூடி வரணும், மக்கள் ஆதரவு இருந்தாலும் இதெல்லாம் கூடி வரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோனியா காந்தியுடைய இந்த பதிவு பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சொல்கிற மாதிரி இந்த பணவீக்கம் அப்படின்னு ஏற 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 இதனுடைய பாதிப்பு யார்? ஏழை மக்களை பாதிக்கும், பொருளாதாரம் பாதிக்கும், பங்குச்சந்தை உளுந்து போச்சு. இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அதானியை பற்றி, அம்பானியை பற்றி, அதானி இவ்வளோ கல்யாணம் பண்ணார், அம்பானி இவ்வளோ கல்யாணம் பண்ணார், செய்தி அதானி கம்மி ரேட்டு கல்யாணம்னா நல்லது தான், அதையும் நம்ம பாராட்டுறோம். ஆனால் எல்லா செய்திகளும் மறக்கடிக்கப்பட்டு மோடி அவர்கள் டெல்லியில் ஜெயிச்சிட்டார். டெல்லியில் பாலாரும் டெல்லியில் எப்படி ஜெயிச்சிங்க? ஒன்றுமே இல்லாத கெஜ்ரிவால் பாவம் ஏகப்பட்ட ஊழலில் இருந்தார். அவர் தூக்கி உள்ள கீழே போட்டு அவரை பண்ணி அவர் ஏற்கனவே ஊழல் பண்ணார், வந்துட்டார். 10 வருஷத்துக்கு அப்புறம் போச்சு, 15 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி போச்சு. இது என்ன பெரிய சாதனை? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சோனியா காந்தி இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான பதிவு தான் வேணுங்கிற நம்ம. சோனியா காந்தி பேசியது ஆக்கப்பூர்வமான பதிவு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தவில்லை? அதையும் தாண்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எல்லோரும் கேட்டுட்ருக்கோம்ல, ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை? அப்போ என்ன பயம்? ஜாதிவாரி கணக்கெடுப்படுறதுனா இன்றைக்கி இவர்களுடைய பிடி தளர்ந்து விடும். இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களே ஒன்று கூடுங்கிறாங்கல்ல, ஒரு இந்து ஒன்று கூட மாட்டாங்க சொன்னால் உடனே இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், திருப்பரங்குன்றத்தில் ஒன்று கூடிய இந்துக்கள் எங்கப்பா கூடினாங்க? இவங்களே சொல்ல வேண்டியது, இருக்கிறதே 10 பேர். அந்த திருப்பரங்குன்ற மேட்சத்தை பற்றி நிறைய பேசலாம். அது ஏன் இவ்வளோ தூரம் பெரிய விஷயமாச்சு, யார் நடந்தது, அதே ஒரு பெரிய வீடியோவை நம்ம போடலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுக்கு பொருளாதாரம் தெரியவில்லை, பொருளாதாரம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் 15% பஸ் கட்டண உயர்வு, எதிர்க்கட்சிகள் போராட்டம் செய்ய முடியவில்லை. ஏன்? எதிர்க்கட்சியே இல்லை. உத்தவ் தாக்கரேலேருந்து சரத் பவாரை மிரட்டி வச்சிட்டிங்க, ஆள் எடுக்க போகிறோன்னு மிரட்டிட்டீங்க. இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு கம்மியாக தான் சீட்டு. காங்கிரஸ் என்ன பண்ணும்? ஏன்னா இதை என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியே அது என்ன எல்லாமே உலக தத்துவமே என்னென்னங்க, இப்படியே போய்விடும் நினைக்கிறாங்க. அப்படி போவாதுங்க. ஹிட்லர் நம்ம நிறையா சொல்லிட்டேன் அதை பற்றி. ஹிட்லர் நினச்சாரா இப்படி நம்ம அவுட் ஆகும்னு நினச்சாரா? பெரிய ஜாம்பவாங்கள்லாம் கடைசியாக எந்த நிலைமைக்கு ஆளானாங்கன்னு தெரியும். மோடி அமித்ஷா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவே சுருட்டி பாக்கெட்டில் வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இது நடக்காது. இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மாதிரி சில என்ன பேசுகிறதுன்னு தெரில, நம்ம மரியாதை கொடுத்து பேசணும்னு பார்க்குறோம். சில பேர் வேணால் அப்படி இருக்கலாம். 2047 வந்து மோடி சொல்கிறார், 2047 இந்தியா பெரிய அளவுக்கு போயிருங்கிறாரு. அடுத்த நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. 2047 போயிட்டார். எங்கே கொண்டு போயிட்டோம்னாங்க. நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டாருங்கிறது நாடு அறியும். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி பீகாருக்கு மட்டும் பட்ஜெட் போடுகிறீர்கள் அப்படின்னா உங்களுடைய எண்ணம் என்ன? பீகாரை ஜெயிக்கணும். அடுத்த வருஷம் பட்ஜெட் போடும்போது நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் மேற்கு வங்காளத்துக்கு மட்டும் பட்ஜெட் போடுவீங்க. ஏன்னா மேற்கு வங்காளத்தில் எலெக்ஷன் நடக்குது. ஆனால் ஒன்றுங்க சொல்ல முடியாது, 2026 பட்ஜெட் போட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் ஏதாவது கொடுப்பாங்களா? ஆனால் தமிழ்நாடு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஓட்டே போட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் மோடிக்கு. அதுக்கு வந்து மேற்கு வங்காளத்துலேருந்து கொஞ்சம் பணம் கொடுக்கலாம், இவங்களுக்கு பணமே கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. மற்றபடி சோனியா காந்தியுடைய அறிக்கையை பார்த்து பயப்படுறாங்க. அவர்களை எதிர்கொள்ள முடியாதால் பல்வேறு விஷயங்கள் எடுக்கிறாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஜனாதிபதி முர்மு அவர்களை வந்து சோனியா காந்தி அவமானப்படுத்திட்டாங்கன்னு சோனியா காந்தி மேலே ஒரு அவமதிப்பு, அதாவது என்னென்னா மரியாதையெல்லாம் பேசிட்டாங்கன்னு ஒரு எப்படி சொல்கிற பாராளுமன்றத்தில் ஒரு அவமதிப்பு, உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரலாம்னு நினச்சி போனாங்க. தெரியுமா என்னாச்சு? அது உளவுத்துறையில் ரிப்போர்ட் கொடுத்துச்சான். வேணாங்க, தேவையில்லாமல் கை வச்சிடாதீங்க, சும்மா காங்கிரஸ் அமைதியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் கை வச்சு இருக்கிற பிரச்சனை வாங்கிக்காதீங்கன்னு சொன்னதுனால அமைதியாக இருக்காங்க. உண்டா இல்லையா? நம்ம தொடர்ந்து ஒன்று சொல்லுவோம். பீகாரை பொறுத்தவரைக்கும் இப்போவும் நம்ம சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பீகாரை பொறுத்தவரையில் நீங்கள் டெல்லியை போல வேணாம், நம்ம மகாராஷ்டிராவை போல ஹரியானா போல் டீல் பண்ண முடியாது. ஏன்னா டெல்லி கூட சொல்லிக்கலாம், இங்கெல்லாம் உங்களுக்கு ஓரளவு ஓட்டு இருக்குது. ஆனால் பீகாரில் நீங்கள் நிதிஷ்குமாரை நம்பி இருக்கீங்க, இன்னொருத்தரை நம்பி இருக்கீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மேற்கு வங்காளத்தில் நீங்கள் யாரையும் நம்பி இல்லைன்னா உங்களுக்கே ஆளே இல்லை. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் ஏற்ற தான். நீங்கள் சொல்லலாம், ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக ஜெயித்த பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சதா இல்லையா? ஜெயிச்சு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி பிஜேபிங்கிறீங்க. ஒரு தடவை அடி வாங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் கட்டடம் மாதிரி சரிதா இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.